ஓகே பாருங்க மக்களே, வாவ் அடிப்பொலியாக ரெடி ஆயிடுச்சு கேட்டிங்களா. இப்படி உதிரியாக உழுகுன்பாங்க. வாவ் தலசேரி பிரியாணி அடிப்பொலி. லெட்டத்தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் அப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் அடிப்பதுன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு போட்ட லைட்டு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட லைட்டு இன்றைக்கி 3ஆவது நாள் எங்கள் கார்டன் ஷெட்டில் வந்து லைட் இன்றைக்கி தான் போட்டு முடிச்சிருக்கு கேட்டிங்களா. அது கடைசியில் போய் காணிக்க இப்போவே கண்டு காணிச்சிட்டு இருக்கா மழை இருக்கார் அவர். கடைசியில் போய் காணிக்கிறேன். இப்போ என்னடா எங்கள் வீட்டில் தடப்படலாம் வந்து பிரியாணி, அது சந்தோஷம் கொண்டாக்காத பிரியாணி வந்து கிறிஸ்மஸ் சீரீஸ்னே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து தலசேரி பிரியாணி. ஓகே சூப்பராக இருக்காங்கன்னா ரைஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சாக்க பண்ணுறேன் கேட்டிங்களா. பாருங்கள் இங்கே பாருங்கள், எண்ணெயும் 3 ஸ்பூனு கீ, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் எண்ணெய், இவ்வளோ எண்ணெய். ஓகே இந்த பிரியாணி வந்து 3 பாகமாக பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வறுக்க வேண்டியெல்லாம் வறுத்து வச்சுக்கணும். ஓகே ஓகே இந்த கலரில் வந்ததும் எடுத்துடலாம். இது முந்திரி, பச்சை முந்திரி, அது கிஸ்மிஸ். I think we can take this also. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம். இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிறது தலசேரி சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணலாம், பீஃப் பிரியாணி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். தலசேரிங்கிறது வந்து எப்படி திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்கிறோமோ அதே போல் ஒரு ஊர் அப்படி தானே? ஆமாம், கேரளாவில் ஒரு ஊர். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட நல்லா இது வந்து வணங்கி வரணும் கேட்டிங்களா. ஸோ பொரிஞ்சு வரணும், வணங்கி இல்லை பொரிஞ்சு வரணும். அது நீங்கள் இப்போ நம்ம இப்போ சிக்கன் பிரியாணிக்குன்னா உங்களுக்கு வந்து பொன் நிறமாக வரணும், ஏன்னா சிக்கன் கொஞ்சம் லைட்டான கலர். மட்டன் பிரியாணிக்குன்னா அதோட கொஞ்சம் இதாக வரணும், கொஞ்சம் இதாக வரணும். நல்லா மூத்து வரக்கூடியது வந்து நம்ம பீஃப் பிரியாணி, ஏன்னா பீஃப்னு கொஞ்சம் கலர் கூடுதலாக நல்லா. ஸோ ஒரு 30 செகண்ட். பிள்ளைக்கு பசி வச்சு இடியாப்பம் சாப்பிட்றான். இங்கே அது வறுக்கிறதெல்லாம் முதல்ல வறுத்து வச்சுக்கணும். அடுத்தது சிக்கன் போட்டு ஒரு மசாலா பண்ணி அது தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து வச்சு லேயர் பண்ணி தம் போடணும். இதான் 4 ப்ராசஸ் இதில், அவ்வளோதான். ஆனால் இந்த ஸ்டேஜில் நல்ல பொன் நிறமானதும் நீங்கள் வந்து எடுத்துடணும். ஓ பயங்கர ஆனியன் ஸ்மெல்லு எங்கள் வீட்டில், நல்ல ஸ்மெல்லு. இதுக்கு வந்து நான் எடுக்கக்கூடிய எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம வந்து லூஸ் ஆனியன் தான் எடுக்கணும். ஒரு வெங்காயம் எடுக்க நான் காணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வெங்காயம் தான் எடுக்கணும், லூஸ் வெங்காயம். லூஸ் வெங்காயம்னு சொல்லும்போது உங்களுக்கு வெங்காயத்தை பார்த்தா இந்த கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் இருக்குல்ல, தானே இப்படி பிஞ்சு வர்ற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதான் கொஞ்சம் பழைய வெங்காயம். இதில் வந்து தண்ணி பிடிப்பு அதிகம் இருக்காது. ஓகே ஸோ அதனால் அது பிரியாணிக்கு மஸ்ட் அந்த மாதிரிப்பட்ட வெங்காயம் தான் எடுக்கணும். பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு பிரியாணிக்குள்ளே, எவ்வளோ விஷயம். இது வந்து ஒரு 4 வெங்காயம், இந்த நான் இப்போ காய்ச்ச வெங்காயத்தில், பெரிய வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். ஓ வாவ் சூப்பராக இருக்கா, அடிப்பொலி. எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் மனம் வந்துருச்சு. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 29, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MS in பிஸ்னஸ் அனாலிஸ்ட் அண்ட் ஃபைனான்ஸில் முடிச்சுட்டு ட்ரேட் ஆப்ரேட்டராக USA அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-510-15449 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்ததே நம்முடைய வாழ்த்துக்கள். இனி இதுக்கு ஒரு மசாலா செஞ்சிடலாம் கேட்டிங்களா. அடுத்தது வந்து இதுக்கு வந்து பொடிச்சிடலாம் மசாலா. ஓகே இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா, அதுக்கு வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இவ்வளோத்தையும் போட்டு ஒரு பொடிப்பு அடிப்பொலி.
பயங்கர டேஸ்ட்டு கேட்டிங்களா? இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக்கு பொடிசாக வெட்டி வச்சுருக்கு. இனி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகா அதை இடித்து வச்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ்ஸு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், நாளைக்கு வரும் இன்னும் கிறிஸ்மஸுக்கு இன்னும் 5 வாரம் கிடக்கல 6 வாரம் கிடக்கலான்னு. ஆனால் கிறிஸ்மஸ் வருதுன்னு தெரியாது போதும் தெரியாது கேட்டிங்களா? நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம். சரி, அதில் பிளான் பண்ணல ஒரு கால்வாசி கூட நம்மளால் அது எக்ஸிக்யூட் பண்ண, என் லைஃப்பில் இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால ஆனால் அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆட்கள் யார் தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லின்னு நினைக்காங்க இங்கிலீஷ்காரங்க. ஏன்னா பிளானிங் வந்து 1 இயராக நடக்கும். யார் யாரை கிறிஸ்மஸ் டின்னருக்கு கூப்பிடணுங்கிறதுல தொடங்கி அதாவது ஃபுல் அந்த டைனிங் டேபிளில் யார் எந்த இடத்துல உட்காருவாங்கிறதுல இருந்து எல்லாமே ஹைலி பிளான்டு. அப்படி தான் இருக்கணும் கேட்டிங்களா? அது ஒரு விதமான அப்படி தான் இருக்கட்டும் சொல்லலை, பட் அது ஒரு விதமான பிளானிங். ஓகே, இல்லை ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் இந்தியாவில் வந்து போய் தான் போனீங்க, மறந்துடாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஏதோ ஒரு அடிச்சிருந்தாரு. நான் அதுக்கு சொல்லலை, நீ சொல்லலை இங்கிலீஷ்காரங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த நாட்டில் வந்தப்போ ஞாபகம் இருக்கா, நம்ம ஆன் டேவிட் வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க பார்ட்டி, அதாவது அகஸ்டினோட ஞானத்தாய் காட் பேரண்ட்ஸு. அவங்க வந்து ஆக்சுவலாக 26th கூப்பிட்டுருந்தாங்க, இல்லை 25th கூப்பிட்டுருந்தாங்க, 26th ஏதோ ஃபர்ஸ்ட்டு. அப்போ வந்து இந்த 125க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நம்ம 1 மணி 1:30 மணிக்கு அப்படி ஏதோ ஒரு டைம் அப்படி கரெக்டாக. அப்புறம் அது கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்மஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாரி சின்ன மாற்றம் அதில், நீங்கள் 125க்கு பதிலாக 135க்கு வாங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து அப்படி சூடாக அப்படி கொடுக்கணுமா, ஓவனில் வச்சு அந்த வச்ச நாங்கள் வச்ச ஏதோ டர்க்கியோ நம்ம அது இத்தனை நிமிஷம் வேகும், இப்போ வச்சது வந்து இத்தனை நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகுது, அதனால கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அப்படி சூடாக அப்படி வைக்கிறதுக்காக தான் அப்படி கூப்பிட்டோம். அந்த வேக்காடு கரெக்டாக அதுக்காக தான் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பழக்க வழக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறேன்னா அதுக்காக நம்ம வந்து நம்ம ஓன் பழக்க வழக்கத்தை நம்ம மறந்துட்டோன்னு எந்த இதுவுமே கிடையாது. இல்லை, நம்ம இங்கே உள்ள ஒரு பழக்க வழக்கத்தை சொன்னால் இவங்க எல்லாம் என்ன பெரிய அவங்க லார்டில் பக்தாஸ் ஆகிட்டாங்களே, இவங்கெல்லாம் என்ன பெரிய இதாகிட்டாங்களான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு இன்னொருத்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, கல்ச்சர் இருக்குல்ல, அதை வந்து பாராட்ட தெரிஞ்சால் தான் நம்மளுடைய ஓன் கல்ச்சரே நம்ம வந்து அதுக்கே நம்ம மதிப்பு கொடுப்போம். மற்ற கல்ச்சரை பாராட்ட தெரியாதவங்க ஓன் கல்ச்சரையும் மதிப்பு கொடுக்காதவங்க தான் என்னையை பொறுத்தவரையில் இது. அதனால் ஓகே, ஸோ நீங்கள் பாருங்க மக்களே. ஓகே, வடிகட்டிட்டியா? ஆமாம், வடிகட்டி அது வச்சுருக்கணும். இது வந்து உங்களுக்கு நீ ரைஸ் குக் பண்ணும்போது அது தேவைப்படும். ஓகே, அந்த மணத்தோட. ஓகே, அடுத்தது நம்ம சிக்கன் பண்ணிடலாம். உருளைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், ஏற்கனவே நமக்கு எண்ணெய் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் நெய், இப்படி ஒரு ஸ்பூன் மாதிரி நெய், 1 or 1/2 ஸ்பூன் தான் நான் போடுங்க, அது போதும். ஓகே, இது டீன்னு எடுத்து யாரும் குடிச்சிடாங்க, அவ்வளவுதான். அவசரத்தில் ஆளுகள் எடுத்து வாயில் ஊற்றிடும். அதுதான் அது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எல்லாம் ரெடி நமக்கு, பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி. இது இந்த வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வைக்கிறது தான் உங்களுக்கு இது, வேறு எல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி. இதில் மஞ்சப்பொடி போட மாட்டோம், அதனால நான் வந்து மஞ்சப்பொடி போட்டு நான் வந்து உங்களுக்கு களி வச்சுருக்கேன் சிக்கன். ஓகே, டக்குன்னு இனி இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் நல்ல மயமாக போடணும். இது நல்லா கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். இதுக்கு போடக்கூடிய அரிசி என்ன அரிசி தெரியுமா? கேரளா ரைஸு, கைமா ரைஸ். ஓகே, இது நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நீங்கள் வந்து நம்ம இதில் சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே அதில் ஒரு வகை ஜீரக ஷாலா. இது இங்கே பாருங்கள், அதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஆமாம், அதில் ஒரு வகை, பட் அதோட கொஞ்சம் சின்ன சைஸுங்க வருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது 5 கிலோ எவ்வளவு?
16 பவுண்டு 16 பவுண்டு இது 5 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு பிரியாணி இப்போ ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிப்பட்ட ரைஸ்க்கெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெஸ்ட் ஃபுட்டில் கிடச்சிது. கொஞ்சம் அதை பச்சை மணம் போகிறது வர நம்ம வந்து லைட்டாக வணக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. இது ஒரு 6 மிளகா இருக்குமா, 6 இல்லைன்னா 7. ஆனால் இதுதான் இதுக்கு உங்களுக்கு சிக்கனுக்கு காரம் கொடுக்கக்கூடியது. இனி இந்த தக்காளி பிரியாணி பண்ண அங்கே செய்கிறது அங்கே ஊருக்கு அடிக்கணும். ஒரு கை புதினா, ஒரு கை கொரியாண்டர். ஓகே, ரெண்டும் சேர்த்து எடுத்து வந்திருக்கேன். அருமையாக இருக்கும் இது. அடிப்பொலி. இப்போ வந்து இதில் வந்து பாதி இதை நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த கொஞ்சம் இந்த வெங்காயத்தை இதில் போடணும். கார்னிஷுக்கு நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு கலர் கொடுக்கக்கூடியது, இதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது, எல்லாமே இதுதான். நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த கரம் மசாலா கொஞ்சம் இப்போ போடுவோம், அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். ஓ, உண்மையிலே மனம் இப்படி ஒரு மனத்தை நான் பார்த்ததில்ல. நல்ல மணக்கில்ல. அதான். சூப்பர், அடிப்பொலி. இனி வந்து நம்ம கழுவி மஞ்சளில் குளிச்சு வச்சுருக்க அந்த சிக்கனோட பீஸை இவ்வளோ பெருசாக எடுக்கணும், கேட்டிங்களா? ஓகே, இனி உப்பு போடணும். இதில் இது கொஞ்சம் அந்த சீல் ஆனது கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வதங்கிருச்சுது. வதங்கினதும் தயிர் நேரத்தையே விடலாம். உங்களுக்கு தயிர் இவர் இப்போ தான் போட சொன்னார், எனக்கு தெரியாது. இது சரியாக வரலன்னா இது அவருடையது, கட்டிங்களா? 3 ஸ்பூனு தயிர். ஓகே, போதும்ல? இன்னும் கொஞ்சம் நல்ல கட்டி தயிர், நல்ல கெட்டி தயிர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் இது அணக்கவே கூடாது, கேட்டிங்களா? அதான் அங்கே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அரிசியுடைய பரிபாடி. அரிசியை வந்து வேக வச்சு எடுக்கணும், கேட்டிங்களா? உங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்போ ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு வந்து அட்வென்ட் சீசன். அதாவது கிறிஸ்தவ பஞ்சாங்கத்தில் ஸ்டார்ட் ஆஃப் த இயர் வந்து அட்வென்ட் சீசன், வருகை காலம். அது வந்து அடுத்த வாரம் எல்லோரும் மாஸ்க் போகும்போது ஃபாதர் சொல்வார் அட்வென்ட் சீசன் அப்படின்னு. அதாவது அட்வென்ட் சீசனில் 4 வர்ச்சுஸ் உண்டு: ஹோப், பீஸ், லவ் அண்ட் ஜாய். முதல் வாரம் நம்ம ஹோப்பு, நம்பிக்கையை பற்றி தான் வந்து முதல் வாரம் நம்ம தியானிப்போம். எல்லா சர்ச்லேயும் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்காங்க. நம்பிக்கை வந்து மனுஷனுக்கு இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே உலகத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த நம்பிக்கை வந்து இல்லைன்னா மனுஷனுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அது வந்து இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, மறு உலகத்துக்கும் இந்த நம்பிக்கை தான் வந்து உங்களுக்கு பெருசு. அதுதான் வந்து முதலாக நம்ம வந்து நாட வேண்டிய ஒன்று, கேட்டிங்களா? ஸோ அந்த அதை பற்றி தான் வந்து ஒன் வீக் ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து அதை பற்றி தான் மெடிடேட் பண்ணணும். அடுத்த வாரம் வந்து அதுக்கு அடுத்த வாரம் என்ன மெடிடேட் பண்ணணும்னா பீஸ். நம்பிக்கை நமக்கு வந்துட்டாலே நம்ம மனசில் வந்து ஒரு விதமான ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது செய்யலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் என்னோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்குது, இந்த உலகத்தில் இல்லைனாலும் மறு உலகத்தில் வந்து நான் நல்லா இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கும்போதே நம்மளை அறியாமல் ஒரு பீஸுங்கிறது என்னதான் அமைதி. அந்த அமைதி வந்துடும்னா லைஃப்பில் நான் இது பண்ணது, அந்த அமைதி வந்ததுன்னா நம்ம வந்து யாரை வேணாலும் நம்ம அன்பு செய்யலாம். நம்ம வந்து நம்ம சேரக்கூடிய அந்த அன்புக்கு வந்து அளவே இருக்காது, எல்லையற்ற அன்பாக இருக்கும். யார் மேலேயும் நமக்கு ஒரு வெறுப்பு வராது. ஏன்னா நம்ம மனசில் வந்து அவ்வளோ அமைதி இருக்குது. அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், என்ன உடம்பு, நம்ம மனசு எல்லாமே சேர்ந்து ஜாய், பயங்கர ஒரு சந்தோஷம், பயங்கர ஒரு இது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இந்த 4 தீமையும் கொண்டு வரதான் இந்த கிறிஸ்மஸ். அதை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய கடவுளாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, கேட்டிங்களா? ஸோ இந்த 4 வாரமும் அதனால் மறக்காமல் ஒரு வாரமும் சொன்ன அந்த ஒரு வேர்ச்சுக்காக நம்ம எல்லாருக்காகவும் கொண்டாடுவோம். இது கிறிஸ்தவர்கள் மட்டும் செய்யணும்னு இல்லை, இது ஒரு காலம், இது கொடுக்கப்பட்ட காலம். எல்லாருக்குமே தேவை. அப்படித்தானே? ஹோப் எல்லாருக்குமே தேவை, பீஸ் எல்லாருக்குமே தேவை. நான் சொல்கிறேன், நான் ஒரு இது சொல்கிறேனே, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இல்லை, என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? என்னன்னே மஞ்சி ஆகி போச்சு. எல்லாம் கரெக்டாக வரும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கை நல்லா ஆனால் வருது.
நம்பிக்கை தான் வாழ்க்கை சொன்ன மாதிரி மோகமாக இருக்குது. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் டீயை குறைச்சிக்கலாமா? கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா அது டக்குன்னு போயிடும். ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதை மூடிடலாம், அவ்வளோதான். ஸோ அதான் நம்பிக்கைன்னு சொல்லும்போது பார்த்திங்களா, எனக்கு ஒரு 10 வருஷம் இருக்குது, 10-15 வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டில் நான் அப்போ வந்து கார்டியாலஜியில் கேத்லா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்டெண்ட் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் அவர் வந்து கொண்டு வராங்க, சிசியூலேருந்து கொண்டு வராங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல படித்த மனிதர், நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க்கில் வந்து பயங்கரமான பொசிஷனில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு 50 வயசு அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, ஹைலி எஜுகேட்டட், நல்ல அழகான மனைவி, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அவங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. எல்லாமே அவர் ஒரு மனுஷனுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு லைஃப் அமையும்ல, அந்த மாதிரி அவருக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் அமைஞ்சிருக்குது. ரொம்ப நல்ல குணமுள்ள ஒரு மனிதரும் கூட. ரொம்ப இவ்வளோ படித்து இவ்வளோ ஒரு செல்வந்தராக இருந்த பிறகும் கூட அவர் ஒருத்தக்கிட்டே பரிமாறுற விதம் எல்லாமே ரொம்ப ஒரு அன்பான ஒரு ஆள். அப்போ அவர் வந்து ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்திருக்குது. அதனால் இந்த ஸ்டெண்ட் போடுறது கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அவர் என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னா, அவருக்கு ஏற்கனவே கேன்சர் நோய். அவருக்கு கேன்சரில் வந்து 4th ஸ்டேஜின் அப்படி 4th ஸ்டேஜ் அவர். ஓகே, ஸோ இந்த 4th ஸ்டேஜ்னால் இவர் வந்து இனி குணப்படுத்த முடியாது. சும்மா இந்த பாலியேட்டிவ் கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பாலியேட்டிவ் கேர் மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை அது என்ன கேன்சர்னு, பேங்க்ரியாட்டிக் கேன்சரா இல்லைன்னா லிவர் கேன்சராங்கிற ஞாபகம், ஒன் ஆஃப் த கேன்சர். அப்போ அவருடைய லைஃபினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த கீமோதெரப்பி கொடுத்தப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த மருந்து எஃபெக்ட்னால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால் கொண்டு வந்துருக்குறாங்க. அது அவங்க வந்து ஸ்டெண்ட் போட போகிறாங்க. அப்போ வந்து அவர் என்னை பார்த்ததும், பேஷண்ட் நம்ம வரும்போது நம்ம வந்து அவங்கள ரிசீவ் பண்ணப்போ ஹாய் ஹலோ ஹவ் ஐ யூ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு, நான் எப்போவுமே இந்த செயின் இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்க அந்த செயின் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த கிராஸ் இருக்குது. இந்த செயின் எப்போவுமே எனக்கு சின்னதில், எனக்கு எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னேருந்து இந்த இப்படி ஒரு செயின் எனக்கு உண்டு. ஸோ நான் இது போட்டுக்கிட்டு அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த கிராஸ் வந்து நீ ரிலீஜியஸாக போட்டிருக்கியா இல்லை சும்மா ஃபேஷனாக போட்டிருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன், நான் பிலீவர் தான், கிறிஸ்டியன் தான், நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நாங்கள் கேத்லாப்லலாம் இப்படி பேஷண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் அவங்கக்கிட்ட நல்லா பேசி எடுத்து அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து எப்போவுமே நிறைய பேசுகிறது உண்டு அவங்கக்கிட்ட. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ யூ ஆர் ஸோ லக்கி, எல்லாம் உனக்கு அந்த கிராஸ் இருக்கும்போது உனக்கு ஒரு ஹோப் இருக்குது இல்லை லைஃப்பில், யூ ஆர் ஸோ லக்கி, ஹோல்ட் ஆன் டு தட் ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ அப்படின்னு நான் உடனே அவர் சொன்னார். கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன், நான் இப்போ வந்து என் லைஃப்பில் நான் இதை தவற விட்டுட்டேன், இந்த ஹோப், அந்த நம்பிக்கைங்கிற ஒன்றை வந்து நான் தவற விட்டுட்டேன். நான் நல்லா படித்தேன், நல்ல வேலை வாங்கினேன், எல்லாமே எனக்கு அமைஞ்சுது, எனக்கு நிறைய தன்னம்பிக்கை உண்டு, எதையும் வந்து நம்ம வந்து இது பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட நிறைய இருந்துச்சு. உலக பிரகாரமாக நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. நிறைய நல்ல பெரிய வேலைக்கு வந்தேன், அந்த நம்பிக்கையினால நான் பெரிய வேலைக்கு வந்தேன். நான் சம்பாதிக்கவும் நம்பிக்கையோட ஒரு கல்யாணம் பண்ணேன். என் ஒய்ஃப் மேலே வச்சிருந்த நம்பிக்கையினால் எனக்கு 2 பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்களும் நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் நான் உலகத்தில் வச்ச நம்பிக்கை. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனாக இருந்தாலும் போக போக நான் ஏத்திஸ்ட் ஆகிட்டேன். பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நான் பெருசாக சர்ச்சுக்கெலாம் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல. எனக்கு வந்து இந்த ஹோப்புங்கிற அதெல்லாம் பெருசாக கிடையாது. ஏன்னா எனக்கு லைஃப்பில் எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சுது. அதனால் நான் அதை பற்றி பெருசாக நாடலை. ஆனால் இப்போ நான் 4th ஸ்டேஜ் கேன்சர், நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளையில் நான் இறந்து போவேன், டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ நம்பிக்கை உலக பிரகாரமாக எனக்கு கிடச்ச பிறகும் இப்போ நான் இறக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. நான் ஏன்னா லைஃப் ஃபுல்லாக நான் அந்த ஒரு ஹோப்பை பற்றி நான் வந்து தவறாக நினச்சிருந்தேன். உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை, நம்ம தன்னம்பிக்கையில் வந்து நல்லா சம்பாதிக்கிறதா நமக்கு வந்து ஒரு இது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ பாரு,
நான் இறக்க போகிறேன், எனக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு ஹோப் இல்லை எனக்கு. அதாவது அவர் சொன்னது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு மரத்தில் இருக்கிறேன், மரத்துலேருந்து கீழே உள்ள போகிறேன், ஆனால் வந்து கீழே உள்ள நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது அந்த மரத்தினுடைய கிளைகள் இருந்து அதை பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அப்படி இருக்கலாம். கீழே விழுவோம், எப்படினாலும் கீழே அந்த கிளையோடு நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு ஒரு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அந்த ஹோப்பில் நான் வந்து வளரலை. ஸோ ஹோல்ட் ஆன் டு யுவர் ஹோப் அப்படின்னு. அதாவது ஒரு மனிதன் வந்து தன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் அந்த ஹோப்பினுடைய இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மிக இதாக அவன் வந்து உணர்வான். நம்ம அதுவரை வந்து ஹோப்புங்கிறது இந்த நம்பிக்கையை வந்து தன்னம்பிக்கை இருந்தால் எனக்கு படிச்சிடலாம், தன்னம்பிக்கை இருந்தால் எனக்கு வேலை வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையை வந்து அப்படி நம்ம இது பண்ணி நோ ஹார்ம் இன் தட். ஆனாலும் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஹோப் இருக்குது, கடவுளுங்கிற ஒரு ஹோப் இருக்குது. அதை வந்து நான் வந்து தவற விட்டுட்டேன்னு அவர் சொன்னார். யூ ஹேவ் தட். இறந்த பின்னாடியும் மேலே எனக்கு வந்து இன்னொரு ஹோப் இருக்குது, இன்னொரு லைஃபுங்கிற அந்த ஹோப்பை வந்து நான் வந்து வளர்க்காமல் விட்டுட்டேன். அதனால் எனக்கு இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். பட் யூ ஹேவ் தட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு அவர் சொன்னப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு அது வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை மனசில். அப்படியே ஓகேன்னு நான் அவர்கிட்ட பேசிவிட்டு அவருக்கு ஸ்டண்ட் எல்லாம் போட்டார். ரொம்ப அவர் நார்மலாக தான் இருந்தார், அவர் நல்லா தான் இருந்தார். அந்த ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டு அவர் அப்புறம் வந்து நான் அடுத்த நாள் அப்புறம் நல்லா பேசினாரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேத்லா பக்கம் தான் சிசியு, அதில் தான் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போனேன்னு சரி அவரை போய் ஒரு பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் சிசியூக்குள்ளே போய் அந்த நர்சஸ்ட்டை கேட்குறேன் அவர் எங்கன்னு. ஹீஸ் நோ மோர் அப்படிங்க, அவர் இறந்து போனார், ஹீஸ் நோ மோர் அப்படின்னாங்க. உண்மையிலே நம்ம வந்து சர்ச்லேயே ஆகட்டும், பாஸ்டர்ஸு நம்மளுடைய ப்ரீஸ்ட்டு கன்வென்ஷனுக்கு போகும்போது அங்கே உள்ள பாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஹோப்பை பற்றி நம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளுக்கு இந்த காதில் வந்துன்னா இங்கே இந்த காதில் போயிடும். ஆனால் அவர் இறந்துட்டார். அப்போந்தான் எனக்கு வந்து அந்த ஹோப்புனா என்ன, உண்மையிலே நம்பிக்கைனா என்ன, ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த நம்பிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத வந்து அந்த மனிதன் எனக்கு உணர வைத்தார். உண்மையிலே அவர் இப்போ வந்து பரலோகத்தில் தான் இருப்பாருங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ இதான் ஹோப். ஓகே, ஹோப்புனா வந்து எதையோ நம்ம ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கிறோம், எதையோ இன்றைக்கி நம்பினா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு நம்பினா நாளைக்கு கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் மட்டும் இல்லை, அந்த ஒரு தீர்க்கமான ஹோப். இந்த கதை எனக்கு இதில் எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது வேறு நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இந்த உலகத்தில், எதுவுமே அந்த மனிதன் கூட போகிறதில்லை. அப்படி தான் அவனுடைய செல்வமோ பிள்ளைகளோ மனைவியோ எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான். பட் இருந்தாலும் ஒருவருடைய டைமும் டிஃபர் ஆகும். அதனால் யாருமே என்னதான் நம்ம பாலூட்டி சீரூட்டி வளர்த்தாலும் யாருமே நம்ம கூட வர முடியாது, எக்ஸப்ட் நம்மளுடைய நம்பிக்கை, எக்ஸப்ட் நம்மளுடைய ஹோப். அவர் அன்னைக்கு சொல்லி தந்த அந்த பாடம் தான். அதனால் எப்போவுமே ஹோல்ட் ஆன் டு யுவர் ஹோப். அதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீக்கோடைய ஹோப்புங்கிற அந்த இதான் நம்பிக்கை. எவ்வளவு நம்பிக்கை, ஆண்டவரோடு நம்பிக்கையோடு இருக்கணும், எப்போ நம்பிக்கையோடு இருக்கணும். கடைசி ஆண்டவரோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது கடைசிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. யுவர் லைஃப் goes on forever. Okay, right, let's get on with the rice now. Okay, போட்டு குழப்பிட்டணும் எல்லாத்தையும். ஏக்கா குழம்புன்னு குழம்படிச்சிட்டேன்னு சொல்லாங்க, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், கேட்டிங்களா? அதனால வந்து இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே, எல்லா மனிதர்களுக்கும் வந்து. அதாவது சொல்லும்போது ஒருத்தங்களும் ஒரு ரிலிஜனாக இருக்கலாம், வேறு ரிலிஜனாக இருக்கலாம், எதா இருந்தாலுமே நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, கேட்டிங்களா? இதில் ஒரு 2 கப்பு ரைஸ் எடுக்கலாமா? அங்கே இருங்க. போதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ரைஸ் எப்படி மணியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. வேறு ஒரு லைட்டாக ஒரு பழுப்பு கலர் மாதிரி. சிக்கனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் கொஞ்சமாக இந்த ஆயில். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த வெங்காயம் வணக்கணும்ல அந்த ஆயில். ஓகே, அதில் தான் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் ஒரு பிரியாணி இலையெல்லாம் போடாட்டாலும் கூட பரவாயில்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, அதனால் தீக்கு தாத்து வச்சுக்கணும். வெங்காயத்தில் வந்து கலர் வந்துடக்கூடாது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். கலர் வந்துடவே கூடாது, ஏன்னா ரைஸில் கலர் வந்துடும் உங்களுக்கு. அதனால் வெங்காயத்தில் கலர் வர்றதுக்கு முன்னே நம்ம இந்த ரைஸை இதில் போடுவோம், போட்டு வறுத்து எடுக்கணும் கொஞ்சம்.
சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வறுக்கக்கூடிய முறை எப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓகே, அதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்படி நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது பிறு தண்ணி இல்லாமல் பிரிந்து வரும். இது எண்ணெய் என் கையில் ஒட்டி இருக்கிறது கேட்டிங்களா. ஸோ அந்த பகுதிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றணும். 1க்கு 2 கப்பு விட சொல்லியிருந்தது, இன்னும் 1 கப்பு விட்றேன். இந்த சிக்கனோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மசாலையில் இந்த சிக்கன் வந்து பொதிஞ்சு இருக்கணும். பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. ஆனால் லைட்டாக ஒரு மசாலா இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் குக்கருக்கு நான் விசில் எதுவுமே போடலை. இது லைட்டாக அப்படி திறந்த மாதிரி தான் வச்சுருக்குறேன். ஓகே, இந்த ரைஸில் வந்து அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு இது தான். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் வேணா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேணா ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சோக் ஆயிடுச்சுது, எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சுது. இந்த நேரத்தில் நல்லா மூடியை போட்டு இதை வந்து தீயை குறைச்சி வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் எதையும் கண்டுக்கக்கூடாது, அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். ஓகே, அதுக்கடையில் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம இதை அணைச்சி விட்டுட்டேன். ஆமாம், அணைச்சி விடணும். ஓ அப்படியா, அந்த ஸ்டீம்லேருந்து அது வேகணும். ஓ ஓகே, பிரியாணி இனி தம் போட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் ரைஸை பாருங்கள், இதெல்லாம் ஒரு 3/4 வாசிக்கு வந்திருக்குது ரைஸு. தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது லேயர் பிரியாணி. அப்படியே லேயராக போடணும். ஆமாம், லேயர்னால் நம்ம மற்ற லேயர் பிரியாணினா எப்படி போடுவோம்னா அரிசி கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி போடுவோம். இது அப்படி இல்லை. இது ஃபஸ்ட் லேயர் ஆஃப் அரிசியை இனி இதில் கொஞ்சமாக இந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அது கேஷ்யூ நட்ஸு. எத்தனை லேயர் போடுவேன்? இன்னொரு லேயர். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக அந்த மல்லி இலை. ஓ ஓகே ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லேயர். ஓகே, செகண்ட் லேயர் லைட்டாக நட்ஸ் ஏற்கனவே நட்ஸ் இருக்குது, அதனால் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், தலச்சேரி பிரியாணி. இப்போ போய் லைட்டு போய் பார்த்துட்டு நமக்கு சூப்பராக அடிப்பொலியாக எல்லாம் முடிஞ்சாச்சுது கேட்டிங்களா. தம்மில் போட்டிருக்குது. அந்த லைட்டை போய் பார்த்துக்கிட்டு வந்து ஓ வாவ், தெரியுதா தெரியுதா? ஐயோ, நீங்கள் முன்னால் போங்க. ஓ பயங்கர இருட்டும் குளிரும் இருக்குது. இந்த இருட்டும் குளிரும் இந்த டைமில் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஜீசஸ் பிறந்தாரங்க. பாருங்க மக்களே, அப்படியே திருப்பி பாருங்க எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. வா, எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? சூப்பர் அடிப்பொலியாக இருக்குது. பக்கத்தில் கொண்டு காணிங்க. அடிப்பொலி. வெளியில் மட்டும் ஒரு போட்டல. இங்கே பாருங்கள், அண்ணாச்சி பயங்கர இந்த தடவை அடிப்பொலி ஆக்கிட்டார். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். நம்ம கார்டன் ரூம் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சுது, சூப்பராக ஆயிடுச்சுது. அங்கே பாருங்க, அங்கே வெளியில் லைட்டு போட்டாச்சு அந்த வீட்டில். அங்கேயும் போட்டிருக்குல்ல, அங்கே போட்டு எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா. குளிர் இருட்டு. நம்ம நிறையாருங்க எங்கேயாவது நிற்க போகிறாரு. போயிடலாமா? இப்போ நிறைய நேரங்க நிற்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸோடைய ஃபஸ்ட்டு டெக்கரேஷன். இனி இந்த ட்ரீலெல்லாம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து பிரியாணி போய் பார்க்கலாம். அது தம்மில் கிடக்குது கேட்டிங்களா? ஓகே பாருங்க மக்களே, வாவ் அடிப்பொலியாக ரெடி ஆயிடுச்சு கேட்டிங்களா? ரைஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. ஓகே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து கலக்கி அப்படி சாப்பிடக்கூடிய பிரியாணி கிடையாது கேட்டிங்களா? எப்படி சர்வ் பண்ணணுன்னா, இந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த ரைஸை இப்படி வைக்கணும் சைடில். இனி சிக்கனை அந்த மசாலையோடு அந்த சைடில் வைக்கணும். இதுதான் உங்களுக்கு தலச்சேரி பிரியாணி. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ்னால் அப்பளம், ஒரு தயிர் பச்சடி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஊறுகாய் வைக்கல, தயிர் பச்சடி, கொஞ்சம் கத்திரிக்காய் கூட பண்ணியிருக்கு. கத்திரிக்காய் கூட பண்ணியிருக்குது. அது அவருக்கு கத்திரிக்காய் பண்ணியிருக்குது. அவங்களுக்கு அதை சாப்பிட்டு காணிக்கிறையே மக்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி உதிரியாக அவளுக்குன்னு பாருங்க. வாவ், தலசேரி பிரியாணி அடிப்பொலி. அருமையாக இருக்கும். சிக்கன்லாம் பஸ்பமாக வந்துருக்கு பாருங்க. சிக்கனில் மசாலா எல்லாம் அருமையாக இருக்கும். அது இந்த உள்ளி கூட்டு கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதான் நான் அன்றைக்கி செஞ்சேன். இதெல்லாம் செஞ்ச அப்புறம் இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு இதாகவே வச்சுக்கலாம். எனக்கு வந்து மசாலா கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சம் மசாலா இருந்துட்டா, இன்னும் ஒரு கை போல் மசாலா இருந்ததுன்னா, அதாவது அந்த கலவை இருந்ததுன்னா இதோட நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ அங்கே முடிச்சுக்கலாமா? யாருங்க நிற்கிறதுக்கு இது இல்லை. இன்னொரு வீடியோவில் அங்கே சந்திக்கிறேன். until then bye.